எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இந்த வீடியோல நம்ம ரெசிபிஸ் எதுவும் பார்க்க போறது இல்லைங்க. நம்ம வீட்டுக்கு வாங்கின ஒரு மிக்சியை பற்றி தான் பார்க்க போகிறோம். மிக்சினா நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. அட்வான்ஸ்டு டைப் மிக்சி கிடையாது. ஒரு வீட்டுக்கு அவசியமாக தேவைப்படுற சாதாரண ஃபீச்சர்ஸ்லாம் இருக்கக்கூடிய ஒரு 3 ஜார் இருக்கிற மிக்சி தான். இந்த மிக்சியை நான் 6 மாதமாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். 6 மாதத்துக்கு முன்னாடி எடுத்த வீடியோ இது. இப்போ தான் டைம் கிடச்சிது இந்த வீடியோவை எடிட் பண்ணி போடுறதுக்கு. அதனால இந்த மிக்சி எப்படி இருக்குது, என்னென்ன ஜார்ஸ் எல்லாம் இதில் இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். பிராண்டுன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வீட்டுக்கு மிக்சி அப்படின்னு அம்மா வீட்டில் வாங்கும் பொழுதும் இந்த பிராண்டு தான் வாங்கினாங்க. அதுக்கப்புறமும் இதே தான் கண்டினியூ பண்ணிகிட்ருக்காங்க. நானும் இந்த மிக்சியில் தான் வேறு ஒரு மாடல் வச்சுருந்தேன். அந்த மிக்சி ரொம்ப வருஷம் யூஸ் பண்ணியாச்சு. ஜார் இல்லாமல் நடுவில் போயிடுச்சு. நம்ம ஒரிஜினல் ஜார் வாங்கியும் யூஸ் பண்ணியிருக்கோம். அப்படி இருக்கிற பட்சத்தில் மிக்சி இதுக்கு மேலே நம்ம யூஸ் பண்ண முடியாது அப்படின்ற கண்டிஷனுக்கு வந்ததுனால இந்த நியூ மிக்சியை நம்ம வாங்கியிருக்கோம். இந்த மிக்சியில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குதுன்னு பார்க்கலாம். இது பெய்ட் ப்ரமோஷன்லாம் கிடையாது. பெய்ட் ப்ரமோஷன்லாம் செய்கிற அளவுக்கு நம்ம சேனலும் அவ்வளோ பெரிய சேனல் ஒன்றும் இல்லை. இது நம்ம ஒரு பிராண்டு யூஸ் பண்ணுறோம். அந்த பிராண்டு எந்தளவு நல்லா இருக்குது, மற்றவங்களுக்கு இதுலேருந்து ஒரு ஐடியா கிடைக்கும். இல்லை நம்ம வியூவர்ஸ் வேறு யாராவது வேறு என்ன பிராண்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இப்போ இந்த மிக்சியில் என்னென்னலாம் இருக்குதுன்னு நம்ம பார்க்கலாம். நம்ம வாங்கியிருக்க இந்த மிக்சி பட்டர்ஃப்ளை கம்பெனி தாங்க. பட்டர்ஃப்ளை எனக்கு ரொம்பவே பிடிச்ச கம்பெனியும் கூட. இதில் ஸ்மார்ட் ப்ளஸ் அப்படிங்கிற மாடல் தான் வாங்கியிருக்கோம். இது ஷாப்பில் போய் வாங்கினது இல்லை, ஆன்லைனில் தான் வாங்கினது. அமேசானில் பர்ச்சேஸ் பண்ண இந்த மிக்சி பார்த்திங்கன்னா ஆஃபர் ப்ரைஸில் தான் கிடச்சிது. எவ்வளோ ருப்பீஸ்க்கு வாங்கினேன் அப்படின்றது கரெக்டாக எனக்கு மறந்து போச்சு. ஆனால் எம்ஆர்பியிலேருந்து ஒரு 600 ரூபாய் 700 ரூபாய் கிட்டத்தட்ட குறைவாகவே கிடச்சிது. அந்த ஆஃபர் இருக்கும் பொழுது இந்த மிக்சியை நம்ம வாங்கியிருக்கோம். இப்போ பாக்ஸ் ஓப்பன் பண்ணியாச்சு. இதில் பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா ஜார்ஸ் கூட கொடுத்துருந்தாங்க. ரொம்ப குட்டி குட்டியாக க்யூட்டாக இருந்துச்சு. இந்த மிக்சியோட கலருமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இதுக்கு முன்னாடி வச்சுருந்த மாடல் பார்த்திங்கன்னா பட்டர்ஃப்ளைலேயே எமரால்டுன்னு ஒரு மாடலு. அது 4 ஜார் இருக்கும். அதில் ஒரு ஜூஸர் ஜாரு, ஒரு பெரிய ஜாரு, ஒரு மீடியம் சைஸ் ஜாரு, ஒரு சட்னி ஜார்னு 4 ஜார் இருக்கும். அந்த மிக்சி ஒயிட் கலரில் இருந்துச்சு. இது பார்த்திங்கன்னா நேவி ப்ளூ கலரு. நேவி ப்ளூ கலர் பார்த்திங்கன்னா அழுக்கு பட்டாலுமே நமக்கு ஒன்றுமே அவ்வளோவா தெரியாது. நமக்கு ஒயிட் கலரில் ஃபுல்லாக இருக்கும்பொழுது அடிக்கடி நம்ம தொடச்சிட்டே இருக்க மாதிரி இருக்கும். இதுவுமே நம்ம தொடச்சாதான் நம்ம ப்ராடக்ட்டு க்ளீனாக நல்லாயிருக்கும் நிறைய வருஷத்துக்கு. இருந்தாலுமே நம்ம உடனே துடைக்கணுன்றது இல்லை. இப்போ நம்ம செஞ்சிட்டோன்னா நம்ம ஈவினிங்கோ இல்லை நெக்ஸ்ட் டேவோ கூட துடைச்சிக்கலாம். அந்தளவு மிக்சி பார்க்குறதுக்கு ரொம்ப டர்ட்டியாக தெரியாது. இந்த கலர் நல்ல ஒரு டார்க்கான கலர் அப்படிங்கிறதுனால இப்போது இதில் ஜார்ஸும் கொடுத்துருந்தாங்க. எக்ஸ்ட்ரா ஜார்ஸ்லாம் இருந்துச்சு. என்னென்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். இப்போ நான் ஓப்பன் பண்ணுறேன். இந்த ஜார் பார்த்திங்கன்னா இது மிக்சி. இது மிக்சியில் நம்ம சாதாரணமாக ஜார்லலாம் கை வச்சு கலக்கக்கூடாது அப்படின்றதுக்காக இது போல் ஒரு ஸ்பேட்டுலா தருவாங்க. இது ஜூஸர் ஜாரு. ஜூஸர் ஜாரோட கேப்பு. ஜூஸர் ஜார் பார்த்திங்கன்னா சென்டரில் கொடுத்துருப்பாங்க. அதில் நம்ம என்ன ஃப்ரூட்ஸோ இல்லை வெஜிடபிள்ஸோ போடுறோமோ அதில் போட்டால் இதுலேயே ஃபில்டர் ஆகி வந்துடும். நார்மலாக எல்லாருமே வச்சுருப்பீங்க வீட்டில். வேறு பிராண்ட் மிக்சியாக இருந்தாலுமே இந்த ஜூஸர் ஜார் யூஸ் பண்ணியிருப்பீங்க. அதுக்கு அடுத்தது இது மாவுலாம் அரைக்கக்கூடிய கொஞ்சம் பெரிய சைஸ் ஜாரு. ரொம்ப பெருசாக இருக்காது, ஓரளவு கொஞ்சம் பெருசாக இருக்கும். இதில் நீங்கள் தோசைக்கோ இட்லிக்கோ கூட மாவெல்லாம் அரைச்சிக்கலாம். ஒரு 2 பேர் இருக்க ஃபேமிலி இல்லை பேச்சுலர்ஸ் இருக்கீங்கன்னா மாவெல்லாம் அரைச்சிக்கலாம். இது வெட் ஜார்னு சொல்லுவாங்க. ஈரமான பொருள் மட்டும்தான் அந்த ஜாரில் போட்டு நம்ம அரைக்க முடியும். இந்த கலரில் தான் இருக்குது இந்த மிக்சி. இந்த கலர் எனக்கு ரொம்பவே பிடிச்சிதுங்க. யாருக்கெல்லாம் இந்த கலரில் மிக்சி பிடிச்சிது அப்படின்றத சொல்லுங்கள். மெரூன் கலர்லாம் கூட வரும். ஆனால் இந்த மாடலில் எந்தெந்த கலரில் வருதுன்றது தெரியல. புக் பண்ணதில் நமக்கு இந்த கலரில் வந்தது. இந்த கலர் பார்த்த உடனே நமக்கு ரொம்பவே சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு. இப்போ பாருங்கள் எந்த அளவு நல்லா சூப்பராக அழகாக இருக்குது. இடமும் காம்பேக்டாக நம்ம வச்சுக்கலாம். ரொம்ப பெரிய இடம் அடைக்காது. சின்ன கிச்சன் வச்சுருக்கவங்களுக்கெல்லாம் இந்த மிக்சி ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மிக்சியோட கனெக்ட் ஆகிருக்க இந்த ஒயர் ஓரளவு கொஞ்சம் நீளமாகவே இருந்தது. கிட்டத்தட்ட 1 மீட்டர் அளவுக்கு நீளம் இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கு மேலே உங்களோட ப்ளக் பாயிண்ட் நீங்கள் வச்சுருக்கீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிட்டு தான் நம்ம பண்ணி ஆகணும். ரொம்ப நீளமாகவும் இல்லை,
ஆனால் சில மிக்சிலாம் பார்த்திங்கன்னா இல்லை கிரைண்டர்லாம் பார்த்திங்கன்னா சின்னதாக இருக்கும், அந்தளவு இல்லை, நல்லா நீளமாகவே இருந்துச்சு. இந்த வயரும் நல்ல குவாலிட்டியாக இருந்தது. இந்த ப்ளக்கும் பார்த்திங்கன்னா நல்லா நமக்கு ஹார்டாக நல்ல குவாலிட்டியான ஒரு வயரில் தான் பண்ணியிருந்தாங்க. மிக்சி பாருங்கள், பார்க்கறதுக்கு எவ்வளோ க்யூட்டாக நல்லா சூப்பராக இருக்குது. இதில் ஜார்ஸ் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஒன்று ஒன்றா பார்த்துடலாம். இது வந்து ஒரு குட்டி சைஸ் ஜாரு. ஒருத்தருக்கு கொஞ்சமாக நம்ம சட்னி அரைக்கணுன்னா இந்த ஜாரை யூஸ் பண்ணி சட்னி அரைச்சிட்டு அப்படியே இதை கவிழ்த்து ஓப்பன் பண்ணி இதையே நம்ம ஸ்டோரேஜ் கண்டெய்னராக யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு கேப்புமே கொடுத்துருக்காங்க. இதே போல் 2 எக்ஸ்ட்ரா கண்டெய்னர்ஸ் கொடுத்துருக்காங்க, நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நீங்கள் ரூம் டெம்பரேச்சர்லேயும் வச்சுக்கலாம், இல்லை ரெஃப்ரிஜிரேட்டரில் வைக்கிற பொருளாக இருந்துச்சுன்னா ரெஃப்ரிஜிரேட்டர்லேயும் இந்த கண்டெய்னரை நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். லிக்விட் எல்லாம் வெளியில் வராத அளவுக்கு தான் சூப்பராக இருக்குது. பாருங்கள், பார்க்கறதுக்கே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இந்த ஜாரு. ஆனால் இந்த ஜார்லாம் வாஷ் பண்ணும்போது நீங்கள் என்ன பண்ணணும், இந்த கண்டெய்னர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹார்டாக இருக்க ஸ்க்ரப்பர்லாம் யூஸ் பண்ணாமல் ஸ்பாஞ்சியாக இருக்க ஸ்க்ரப்பர்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப நாளைக்கு இந்த கலர்லாம் சேஞ்ச் ஆகாமல் நல்லா புதுசு போலவே இருக்கும். இது ஒர்க் ஆகுதா, அது கரெக்டாக செட் ஆகுதா அப்படின்றதையும் நம்ம செக் பண்ணி பார்த்தாச்சு. நல்லாவே செட் ஆகுது. இப்போ நம்ம பார்க்குறது இருக்கிறதுலே குட்டி சைஸ் ஜாரு. அது பார்த்திங்கன்னா அப்படியே அரைச்சி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம், அந்த கண்டெய்னரோடு வரது. இந்த ஜார் இருக்கிறதுல சின்ன சைஸு. ஒரு 2 பேருக்கு சட்னி அரைக்கணுன்னா இதில் சட்னி அரைச்சிக்கலாம். இதில் நீங்கள் ட்ரை ஐட்டம்ஸும் அரைச்சிக்கலாம், வெட் ஐட்டம்ஸும் அரைச்சிக்கலாம். அது போல் தான் டிசைன் பண்ணியிருக்கு இந்த ஜாரில். இந்த ஜாரும் பார்க்குறதுக்கு ரொம்பவே க்யூட்டாக இருக்குது. இது குட்டி ஃபேமிலி இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மிக்சி நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படி இல்லைன்னா சிலர் அந்தந்த டைமுக்கு ஃப்ரெஷ்ஷாக கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சுப்பாங்க, மசாலாஸ்லாம் அரைப்பாங்க, இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைக்கிறதுக்கெல்லாம் இது ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். இந்த ஸ்பேட்டுலா யூஸ் பண்ணி நீங்கள் மிக்சிக்குள்ளே என்ன திங்ஸ் இருந்தாலுமே அதை தள்ளி விட்டுக்கோங்க. தயவு செஞ்சு கை வச்சு எப்போவுமே நீங்கள் தள்ளி விடாதீங்க. இது மீடியம் சைஸில் இருக்கிற ஒரு ஜாரு. இது வந்து ட்ரை ஜார் தான். ட்ரை அண்ட் வெட் ரெண்டுமே இதில் நம்ம சேர்த்து அரைச்சிக்கலாம். நீங்கள் சட்னி அரைக்கிறதா இருந்தாலும் அரைச்சிக்கலாம், இட்லி பொடி இது போல் பொடி வகைகள் அரைக்கிற மாதிரி இருந்தாலுமே அரைச்சிக்கலாம். இதனோட மூடியும் நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்குது. இந்த ஜாருக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஜாரு. அந்த ஜாரில் நம்ம ட்ரை ஐட்டம்ஸ்லாம் அரைக்க முடியாது, வெட் ஐட்டம்ஸ் மட்டும்தான் அரைக்க முடியும். அதாவது அடைக்கு மாவு, தோசைக்கு, இட்லிக்கு இது போல் மாவெல்லாம் இந்த ஜாரை யூஸ் பண்ணி நீங்கள் அரைச்சிக்கலாம். உளுந்துலாம் நல்லாவே அரைஞ்சி வருது. என்னதான் இருந்தாலுமே மிக்சியில் நீங்கள் உளுந்துலாம் அரைக்கும் பொழுது அந்த ஊற வச்ச பருப்பை ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோ இல்லை அரைக்கும் பொழுது கொஞ்சம் ஐஸ் க்யூப்ஸ் சேர்த்தோ இல்லை லைட்டாக சில் வாட்டரை தெளிச்சோ அரைச்சிங்கன்னா மாவு சூடேறாமல் நீங்கள் போடுற போண்டா, வடை இல்லை இட்லி, தோசை இது எல்லாமே நல்ல ஒரு ஃப்ளஃபியாக நமக்கு கிடைக்கும். மிக்சியில் மாவு அரைக்கும் பொழுது நீங்கள் மாவு சூடேறாமல் பார்த்துக்கோங்க. அதுக்கு இந்த டெக்னிக்ஸ்லாம் யூஸ் பண்ணோம். இந்த மெத்தடில் தான் இந்த ஜாரு ஃபங்க்ஷன் ஆகுது. மேலே ஒரு சின்ன மூடி கொடுத்துருக்காங்க. நீங்கள் அந்த பிளாக் கலரில் இருக்கக்கூடிய அந்த மூடியை ஓப்பன் பண்ணிவிட்டு கூட தண்ணி சேர்க்குற மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக இதில் தண்ணி நம்ம சேர்த்துக்கலாம். அதுக்கு அடுத்தது இது ஜூஸர் ஜாரு. இந்த ஜூஸர் ஜாரில் நம்ம கேரட்டு, பீட்ரூட், சாத்துக்குடி, மாதுளம்பழம் இது போல் எல்லா பழங்களுமே ஜூஸ் போட்டுக்கலாம். சென்டரில் ஒரு ஃபில்டர் மாதிரி இது போல் ஒரு அமைப்பு கொடுத்துருப்பாங்க. இதுக்குள்ளே நீங்கள் ஃப்ரூட்ஸ் எல்லாம் போட்டுட்டு தேவைப்பட்டதுன்னா கொஞ்சம் தண்ணி விட்டு அரைச்சிட்டிங்கன்னா திப்பியெல்லாம் சென்டரில் நின்றுடும். ஓரத்தில் நமக்கு ஃபில்டர் ஆகிட்டு ஜூஸ் இருக்கும். அந்த ஜூஸை நம்ம அப்படியே எடுத்துகிட்டு இப்போ நம்ம கழட்டின மாதிரி இந்த சென்டரில் இருக்க இந்த பாட்டை கழட்டினீங்கன்னா அந்த திப்பியெல்லாம் அதில் இருக்கும், நம்ம வேஸ்ட் பண்ணிடலாம். இல்லை அந்த திப்பியை நீங்கள் அடை மாவு, தோசை மாவில் கலக்கிற மாதிரி இருந்தாலுமே கலந்து யூஸ் பண்ணிக்கலாம். தேங்காய் பால் எடுக்கிற மாதிரி இருந்தால் கூட இதில் நம்ம தேங்காய் பால் எடுத்துக்கலாம். கேரட்டு, பீட்ரூட்டு, தேங்காய் இதனோட திப்பிகள்லாம் இருந்ததுன்னா அதை நம்ம அடை செய்யும்போதோ தோசை செய்யும்போதோ கலந்து வேஸ்ட் ஆகாமல் நம்ம சுட்டுக்கலாங்க. இந்த ஜாரும் ரொம்பவே சூப்பராக இருக்குது. நான் வச்சுருந்த பழைய மாடல்லையும் இதே போல் ஒரு ஜார் இருந்துச்சு. அந்த ஜாரில் நான் ஜூஸ் நிறையவே பண்ணியிருப்பேன். கரெக்டாக ஃபில்டர் ஆகிட்டு நல்லாவே நமக்கு கிடைக்கும். ஸ்டார்டிங்கில் நம்ம குட்டியாக ஒரு கண்டெய்னரோடு சேர்த்து அரைக்கிறது பார்த்தோம் இல்லைங்களா, அதுக்கு 2 எக்ஸ்ட்ரா கண்டெய்னர்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த எக்ஸ்ட்ரா கண்டெய்னர்ஸ்க்கும் மூடி கொடுத்துருக்காங்க.
நம்ம ஏதாவது அரைச்சி ஸ்டோர் பண்ணோன்னா இதில் வச்சு நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். இது லீக் ப்ரூஃபாக, தண்ணி இது வழியாக வழியாது. ஆனால் பார்க்குறதுக்கு ரொம்பவே க்யூட்டாக அழகாக சூப்பராக இருக்குது. இதுக்கு நீங்கள் மாற்றி சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த மிக்ஸி உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு எனக்கு சொல்லுங்கள். நீங்கள் உங்கள் வீட்டில் எந்த மிக்ஸி யூஸ் பண்ணுறீங்கன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.